அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலானது ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை கடந்த வெள்ளிக்கிழமை 13 ஜூன் அதிகாலை 3 மணிக்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற இராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலிலிருந்து ஈரான் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கிட்டத்தட்ட இஸ்ரேலிலிருந்து புறப்பட்ட 200 ஜெட் போர் விமானங்கள் மற்றும் சில ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் மீது மிக கடுமையாக தாக்குதலை நடத்தியுள்ளது. அதில் ஈரானின் இராணுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி மையங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலானது நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே தந்துள்ளது. ஈரானானது அணு ஆயுத சோதனை நடத்துகிறது, அணுகுண்டை உருவாக்கிவிடும் என்ற ஒரு அச்சுறுத்தலானது இருந்து வருகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் ஐநா சபை மற்றும் அமெரிக்கா போன்றவை நிர்பந்தப்படுத்தியும் கூட ஈரான் அதை தொடர்ந்து செய்து வருகிறது. எனவே ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. இதற்கு இன்று நேற்றல்ல, சில ஆண்டுகளாகவே ஒரு தயாரிப்பு நிலையை இஸ்ரேலானது பின்பற்றி வந்துள்ளது. அதாவது ஈரான் உலக நாடுகளின் பேச்சை கேட்காமல் அணு ஆயுதத்தை தயாரிப்பு முனைப்பில் ஈடுபட்டுள்ளதால் அந்த அணு ஆயுதமானது இஸ்ரேலின் மீதுதான் பயன்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் அந்த அணு ஆயுத நிலைகள் மீது குறிவைத்து இஸ்ரேலானது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்காக எந்தெந்த இடங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு இடங்களை தேர்வு செய்து பின் இலக்குகளை நிர்ணயம் செய்து இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. அதாவது மேப்டு, மார்க் அண்ட் ஹிட் என்று சொல்லுகின்ற வகையில் ஒரு தாக்குதலை நடத்தியது ஈரானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது. குறிப்பாக ஈரானில் உள்ள மிக முக்கியமான 8 நகரங்கள் மீது 100 இடங்களை இலக்குகள் வைத்து 200 போர் விமானங்கள் சுமார் 330க்கு மேற்பட்ட குண்டுகளை வீசி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானின் தலைநகரான டெஹ்ரான், டப்ரிஸ், கெர்மன்ஷா, இலம், அவாஸ், அரக், இஸ்பகான் மற்றும் நட்டன்ஸ் ஆகிய இடங்களில் இது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. அது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானின் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக யுரேனியத்தை செறிவூட்டும் தளங்கள் அங்கே உள்ளன. அதில் மிக முக்கியமான தளமானது நட்டன்ஸ் எனப்படும் தளமாகும். இங்குதான் அண்டர் கிரவுண்டில் செறிவூட்டப்பட்ட யுரேனியமானது தயாரிக்கப்பட்டு வருவதாக அதன் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. அதேபோல் ஃபோர்டா என்ற நகரிலும் அங்கும் அண்டர் கிரவுண்ட், அதாவது பாதாள அறையில் அணு ஆயுத ஆய்வு மையமும் யுரேனியத்தை செறிவூட்டும் இடமும் இருப்பதால் அதன் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதைத் தவிர இஸ்பகான் நகரில் யுரேனியத்தை ஆயுதமாக மாற்றும் இடம், அந்த இடத்தின் மீதும் இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களை எப்படியெல்லாம் நடத்தப்பட்டன, இதன் மூலம் ஈரானுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டது என்பது கிட்டத்தட்ட, அதாவது 4 முக்கியமான இடங்கள் தாக்குதல் நடந்துள்ளது. அதாவது ஈரானில் நியூக்ளியர் சைட் மற்றும் இராணுவ தளங்கள் மற்றும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள். இதை தவிர ஈரானின் இராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் என குறிவைத்து இஸ்ரேலானது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது உலகத்திற்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது எப்படி திட்டத்தை இஸ்ரேல் செயல்படுத்தியது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரானுக்கு தந்திருக்க வேண்டும். ஏனென்றால்
200 ஜெட் விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டு வந்து 2000 கிலோமீட்டர் கடந்து ஈரானை தாக்குவதற்கு முன்பாக இஸ்ரேல் என்னென்ன செய்தது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாகும். அதாவது கடந்த ஒரு வருடமாக திட்டமிட்டு ஈரானுக்குள்ளேயே இஸ்ரேலானது உள்ளே புகுந்து டெஹரானுக்கு அருகே ட்ரோன் தளத்தை உருவாக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் துல்லியமாக தாக்கல் நடத்துகின்ற ப்ரிசிஷன் வெப்பன் சிஸ்டம் என்பதை ஈரானுக்குள்ளேயே கொண்டு சென்றுள்ளது, அதாவது கடத்தியுள்ளது. அதை பயணிகள் வாகனத்தில் கொண்டு சென்று நிறுவியுள்ளது. மற்றும் இதை இயக்குவதற்கான கமாண்டாக்களும் ஈரானுக்குள்ளேயே புகுந்துள்ளனர். அதாவது இந்த செய்தியின்படி ஈரானுக்குள்ளேயே இருந்து கொண்டே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது என்பது அசாதாரண விஷயமாகும். அதாவது இவர்கள் ட்ரோன்கள் ஏவுகணை தளத்தை ஈரானுக்குள்ளேயே நிறுவியது மற்றும் ப்ரிசிஷன் வெப்பன் சிஸ்டம் கொண்டு போய் நிலைநிறுத்திய இடங்கள் மிக முக்கியமானது. எந்த இடத்தில் நிலைநிறுத்தினால் ஈரான் மீது சரியாக தாக்குதல் நடத்த முடியும் என்று அந்த இடங்களை தேர்வு செய்து ஈரானுக்குள்ளேயே அவை நிறுவியுள்ளன. அப்போது ஒரே நேரத்தில் 200 விமானங்கள் வருவதற்கு முன்பாக ட்ரோன் தாக்குதல் மூலம் கிட்டத்தட்ட மத்திய ஈரானில் உள்ள அனைத்து ராடார் நிலைகளையும் இஸ்ரேலானது தாக்கழித்து விட்டது. இதனால் வான்வெளி பாதுகாப்பில் ஈரானானது பலவீனமாகியுள்ளது. அந்த பலவீனத்தால் இஸ்ரேலில் வருகின்ற விமானங்களை ஈரானால் கண்காணிக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கிய ஒரு சில மணி நேரத்திலேயே சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இஸ்ரேலில் உள்ள விமானம் புறப்பட்டு வந்து ஈரான் மீது ஒரே நேரத்தில் 8 நகரங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதலை நடத்தி காட்டியுள்ளது. இதுதான் மிகப்பெரிய மொசாத் என்ற உளவுத்துறையும் இஸ்ரேலின் இராணுவமும் மற்றும் விமானப்படையும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு செயல்படுத்தியுள்ளது. அதாவது இடங்களை மேப்பிங் செய்து இடங்களை மார்க் செய்து அந்த இடங்களை ஹீட் என்ற மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதல் ஒரே நேரத்தில் நடந்ததால் இது பல்வேறு விளைவுகளை ஈரானுக்கு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக என்ன நடந்தது என்றால், ஈரானில் இஸ்லாமிய ரெவல்யூஷனரி கார்டு கிராப்ஸ் என்ற தலைவர் இருக்கிறார். ஹுசைன் சலாமி என்பவர் இதில் கொல்லப்பட்டுள்ளார். இதை ஈரானே உறுதி செய்துள்ளது. இதைத் தவிர இராணுவ 2 உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அதில் முக்கியமாக ஈரானின் முப்படைகளின் இராணுவ தளபதி என்று அறியப்பட்ட முகமது பகேரி கொல்லப்பட்டுள்ளார். இதைத் தவிர 2 நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அதாவது அப்பாசி தவனி மற்றும் முகமது மெஹடி டெஹரன்சி ஆகிய 2 நியூக்ளியர் விஞ்ஞானிகள் பலியாகியுள்ளனர். அதாவது ஒரே நேரத்தில் அவர்கள் ஐஆர்ஜிசி என்ற இஸ்லாமிய ரெவல்யூஷனரி கார்டு கிராப்ஸ் தலைவர் மற்றும் 2 இராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் 2 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இவர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். இது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் நெவர் அகெயின், மீண்டும் இல்லை, அதாவது வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டுள்ளோம். மேலும் நேத்தன்யாகு பேசுகையில், எதிரி நம்மை அழித்து விடுவதாக சொன்னால் அதை நான் நம்ப வேண்டும். எப்போது எதிரி அதற்கான ஆயத்தப்படும் பொழுது நம்மை அழிக்க அவர்கள் தயாராகும்போது அதை நாம் தடுத்து நிறுத்தி அழிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியுள்ளார். அது மட்டுமில்லாமல் ஈரானிய மக்களுக்கு ஒரு செய்தியாக, ஈரானிய மக்கள் எங்களுக்கு எதிரி இல்லை, ஈரானிய மக்களை நாங்கள் வெறுக்கவில்லை, ஆனால் கடந்த 50 வருடமாக உங்களுடைய நல்வாழ்க்கையை, அதாவது ஈரானிய மக்கள் நல்வாழ்க்கையை அங்குள்ள கொடூரமான அரசு அபகரித்து விட்டது என்று அவர் பேசியது ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்படி மிகப்பெரிய அளவில் தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது. அதாவது ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியமானது கிட்டத்தட்ட 60%
அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 90% செறிவூட்டப்பட்டால் அதை அணு ஆயுதமாக மாற்றிவிட முடியும். அப்படி மாற்றுகின்ற பொழுது தற்பொழுது ஈரானில் உள்ள யுரேனியம் மூலமாக கிட்டத்தட்ட 15 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என்று கணக்கிட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்பாகவே நாம் ஈரானை தாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் சில வருடங்களாக திட்டமிட்டு மொசாத் ஈரானுக்குள்ளேயே நுழைந்து இஸ்ரேலின் இராணுவ தளங்கள் ட்ரோன் தளங்களை அமைத்துள்ளது. எங்கெங்கே தாக்கல் நடத்தியது என்றால் ஈரானில் உள்ள ட்ரோன் ஏவுகின்ற தளங்கள் மீது தாக்கல் நடத்தி அவை அளித்துள்ளது. அதேபோல் ஏவுகணைகள் தாக்கல் நடத்திய லான்ச் பேட் என்பார்கள், அந்த இடத்தை தாக்குதல் செய்து அளித்துள்ளது. இதை தவிர அங்குள்ள ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அளித்துள்ளது. இஸ்ரேல் சொல்வது என்னவென்றால் ஈரானானது 20,000க்கு மேற்பட்ட ஏவுகணை தயாரிப்பில் கடந்த 6 வருடமாக ஈடுபட்டுள்ளது. அதை தாக்கி அளிக்க வேண்டும் என்று பல இடங்களில் கிட்டத்தட்ட 100 இடங்களை இலக்காக வைத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் 200 ஜெட் விமானங்கள் ஈரான் மீது கடுமையாக தாக்கல் நடத்தியுள்ளது. அதாவது ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேலானது எடுத்துள்ளது.